ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை இம்மட்டும் காத்து எபினேசராக இதுவரைக்கும் நடத்தின உம்முடைய அநாதி கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய கிருபையாலும் புதிய இரக்கத்தாலும் எங்களை முடிசூட்டி வருகிற உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we thank you. Thank you for bringing us in the Lord's day into thy house so that we can worship you, praise you, hear from you, give unto you. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை இடைக்கட்டி உம்முடைய கரத்தால் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் எங்கள் துதி பலிகளையும் எங்களுடைய எல்லா இருதயத்தையும் முழு இருதயத்தோடு உமக்கு படைக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். முழு ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை புகழ்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே.
நம்மை சுமந்து கொண்டு வந்த தேவன். ஒரு அன்னையை போல, ஒரு தாயை போல நம்மை தேற்றி. God was like our father who carried us. God was like our mother who comforted us. திடீரென்று ஒரு ஆறுதல் நாம் உணர்வோம். அது கர்த்தர் தருகிற ஆறுதல். முடியாத வேளையிலே நம்மை அவர் சுமந்து கொண்டு போவது ஒரு தகப்பனுடைய பலனும் இருதயம் கொண்ட தேவன் அவர். இதை ஒருவராலும் மறுக்கவே முடியாது. We cannot deny the fact about God. கர்த்தர் எப்பொழுது நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். பராக்கிரம காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கூரையெல்லாம் அவர் கேட்டார்.
துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். Our God is worthy of all our praises. He is worthy of our worship this morning. இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நல்ல சுகமும் நல்ல பலனும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மூச்சு, நம்முடைய பேச்செல்லாம் அவரை துதிக்கும்படியாக, தம்முடைய ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக, that his people will bring forth the praises of God. கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தையும், அவர் எவ்வளவு மேன்மையுள்ளவர், நாம் அவரை எவ்வளவு ஸ்தோத்தரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். இயேசு உயர்த்தப்படும் பொழுது அவர் நம்மை அவர் பக்கத்திலே இழுத்துக் கொள்வார். When we lift up the name of Jesus, he will draw all men unto him. அவர் பக்கம் நம்மை அணைத்துக் கொள்வார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த காலையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். Let's experience and feel the presence of God. கர்த்தருடைய சமூகத்தை இந்த இடத்துல உணர்வோம். உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, just feel the presence of God. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் உணர்கிறீர்களோ அப்படியாக கர்த்தரை இந்த காலையிலே நீங்கள் உணரும்படியாக அவர் விரும்புகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். I am by your side. I am before you. உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற நான் உனக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவன். The Lord who makes all things that are crooked straight. நம் வாழ்க்கையிலே கோணலான காரியங்கள், நாம் சரி செய்ய முடியாத காரியங்களை நேர்படுத்துகிற தேவன். வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். எங்கெல்லாம் வழி இல்லையோ, ஐயோ இது வனாந்திரமாக இருக்கிறது, where can I find a way, எனக்கு ஒரு வழி திறக்குமா என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே நான் உங்களுக்காக வழியை உண்டாக்குவேன். Behold, I do a new thing, now it shall spring forth. Shall ye not know it? I will make a way for you in the wilderness. கர்த்தர் உங்களுக்கு வழியை திறப்புவார். கர்த்தர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது நீங்கள் நினைக்காத அளவுக்கு, நீங்கள் எட்டாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you. நாம் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரபா சந்தரா நம திகரபா சந்தரா லபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீ தடைகளை உடைத்து எங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவீராக. ரிமமா சந்தரா லபா திகரா லபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side with love and strength for each new day. He will make a way. He will make a way. Shall we all sing together? God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to his side with love and strength for each new day. He will make a way. He will make a way. Like a roadway in the wilderness, he'll lead
in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. Love and strength for each new day. He will make a way. He will make a way. பாதை காட்டுவார். பாதை இல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவாரவர் நான் உடனைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். வனாந்திரமாக என்னை நடத்துவார். காண்பேன் நானோர் பாடகர் ஓடை. வானம் பூமி அழியும், அழியாது அவர் வார்த்தை. நன்மை ஒன்று இன்று செய்வாரே. பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவாரவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு பாதையை காட்டும் கர்த்தாவே. Show us a way today, Lord. Open us a way for us. எங்களுக்காக ஒரு வழியை காட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நாங்கள் சேவிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். The God whom we serve is able to deliver us. எங்களை விடுதலையாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். தேவகுமாரன் நம்மை விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற கட்டுகள், நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், பயமுறுத்தும் காரியங்கள், கவலை மூட்டும் காரியங்கள், உங்கள் உடலில் இருக்கிற சுகவீனங்களை கர்த்தர் சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவகுமாரனே, இந்த காலையிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய குமாரனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இருதயத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்கள், இவ்வளோ வருஷங்கள் என் வாழ்க்கையிலே கண்ணீர், என் வாழ்க்கையிலே அவ்வளவு நோவுகள், pain in my heart for years together. கர்த்தாவே, இதை இன்றைக்கு எனக்கு நீர் சுகமாக்கும் கர்த்தாவே. இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் என்னை சுகமாக்கட்டும், என் மனது சுகமாகட்டும். All past hurts, கடந்த காலத்தில் இருக்கிற பலருடைய வார்த்தையினால் இருதயம் காயப்பட்டிருக்கிறது, என்னை சுகமாக்கும் கர்த்தாவே, என்னை விடுதலையாக்கும் கர்த்தாவே. ஹalleluya. Oh hallelujah. Son of God enfold you with the Spirit and His love. Let Him fill your heart and satisfy your soul. Oh, let Him have the things that hold you. When His Spirit like a dove will descend upon your life and make you whole.
surrender to His name. Oh, give Him all your tears and sadness. Give Him all your years of pain. You will enter into life in Jesus' name. Jesus, oh Jesus, come and fill your land. Oh Jesus, come and fill your land. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். The Lord wants some people to come out of your stiffness and stubbornness. Just yield yourself to God. கர்த்தருக்கு உங்களை விட்டு கொடுங்கள். பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உங்களை நடத்தின தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் சித்தமாக வேண்டும். நீங்கள் அதற்கு விசுவாசித்தால் தான் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். Only if you release the faith, God can deliver you. உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி விடுங்கள். Just open yourself to Jesus this morning. இயேசுவுக்கு உங்களை திறந்து கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், நிலைமைகள் தலைகீழாக மாறும். God will change things upside down in your life. ஏனென்றால் அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமம் பூமியிலும் பரலோகத்திலும் மேலான நாமம். Oh, the name of Jesus is so powerful. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். கண்களை மூடி அந்த விடுதலையை இந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஹalleluya. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்வோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty, freedom. கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை விடுதலையாக்குவார். காலை வேத தியானத்திற்காக 2 சாமுவேல் 2 சாமுவேல்
2 Samuel chapter 23. The book of 2 Samuel chapter 23. I'm going to read 2 verses. 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 10ஆம் வசனமும் 12ஆம் வசனமும், verse 10 and verse 12. 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். 2 Samuel chapter 23 verse 10 and verse 12. He arose and smote the Philistines until his hand was weary, and his hand clave unto the sword. And the Lord wrought a great victory that day. And the people returned after him only to spoil. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். 12ஆம் வசனம், verse 12. But he stood in the midst of the ground and defended it and slew the Philistines, and the Lord wrought a great victory. இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லலாமா? This is my Bible. I am what it says I am. Do what it says I can. What it says I can do. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise God. Praise the Lord. 10ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் ஒரு சொற்றொடர் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. One sentence is being repeated in verse 10 and verse 12. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 12ஆம் வசனம், அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். The Lord wrought a great victory that day. Verse 12. The Lord wrought a great victory. கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். 10ஆம் வசனத்திலே ஒரு நாளை குறிப்பித்து அந்த நாளிலே அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் என்று சொல்கிறது. Verse 10 talks about that day. That particular day, God gave them great victory. Verse 12, 12ஆம் வசனத்திலே, அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை தந்தார். Because of it, that is missing in English. Because of this, the Lord gave them great victory. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தர அவர் விரும்புகிறார். The Lord desires to give us victory. Not only victory, but great victory. பெரிய வெற்றியை, பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். Praise the Lord. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம், the gist and the summary of chapter 23 of 2 Samuel is a list of the mighty men of David. தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்த பராக்கிரமசாலிகள், தாவீதினுடைய வெற்றிக்கு காரணமாயிருந்த பராக்கிரமசாலிகள், men of mighty, men of valor are being listed out in this 2 Samuel chapter 23. 37 பேர் தாவீதோடு கூட இருந்தார்கள். There were 37 mighty men
Verse 39, the last verse of 2 Samuel 23. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். தாவீதுனுடைய வாழ்க்கைக்கு காரணமாய், வெற்றிக்கு காரணமாய் இருந்தவர்கள் 37 பேராக இருந்தார்கள். There were 37 mighty men of valor who were with David, giving him success after success. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 37 பேரையும் 4 விதமாக இந்த அதிகாரத்திலே பிரித்திருக்கிறார்கள். These 37 men are divided into 4 different categories. 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் verse 8 to verse 12, 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் 3 பராக்கிரமசாலிகள், 3 great men, Adino, Eliezer and Shama. Adino, Eliezer, Shama, 3 பேர். They were very close to David. There were 3 great men of valor. இரண்டாவது கூட்டத்தார் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும். This is the second category, unnamed 3 men. 3 பேர், இன்னொரு 3 பேர் தாவீதோடு கூட இருந்தார்கள். When David was in cave Adullam, அதுலாம் குகையிலே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது, பெலிஸ்தர் கிணற்றன்றையில் இருந்தது போல இவனால் போய் தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை. ஆகவே இந்த 3 பேர் போய் தாவீதுக்கு தைரியமாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதுதான் இரண்டாவது கேட்டகரி, இரண்டாவது குழுவினர், 3 பேர். அடுத்தபடியாக 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம், verse 18 to 23, you read about 2 special men, 2 விசேஷித்தவர்கள், அபிஷாய் and பெனானியா. 2 பேர் மிகவும் தாவீதுக்கு விசேஷமானவர்கள். அதற்கு பிறகு நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 30 பேரிலும் அடுத்த soldiers, military leaders, 30 people were there. ஆக 4 வகை சார்ந்தவர்கள் தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் தாவீதுக்கு அன்றைய தினம் அதனால் வெற்றியை கொடுத்தார். நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வெற்றியை தர வேண்டும் என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. How did God give victory to David? We are going to learn about the secrets of victory of David. தாவீதுனுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி மேல் வெற்றி சிறந்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய பள்ளியிலே, in our school, in our college, in the place where we work, God wants to give us victory. But victory does not come just simply to us. நேராக வெற்றி வந்து விடாது. ஆனால் அதற்காக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைய காலையிலே முதல் 3 பராக்கிரமசாலிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate about the first 3 mighty men of valor. 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். Verse 8, 9, 10, 11 and 12. 3 தாவீதுனுடைய பலசாலிகள். முகவுரையிலே தாவீதோடு கூட இருந்த இந்த 30 பேருடைய பொதுவான குணாதிசயத்தை ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கும் இதை நீங்கள் அபியாசிக்கலாம். This can be practically implemented individually, family, the place of work and everywhere. And the greatest quality that all these 37 men had, 37 பேருக்கும் இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? ஒரு மனம், unity. All 37 had the same vision of David. தாவீதுக்கு இருந்த அதே தரிசனத்தை they caught the vision from David. நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நாம் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் தலைவர்களோடு கூட ஒரே தரிசனம் இருந்தால் வெற்றி என்பதற்கு ஒரு சந்தேகமே இல்லை. வெற்றிக்கு அங்கே ஒரு அசைவு இருக்கிறது. There is a shake for victory. It's all because of disunity.
தாவீதுக்கு அவர்கள் முழு இருதயத்தோடு ஒத்துழைத்தார்கள். They gave all their heart, mind and soul to David. They were committed to him. அவர்களுக்கு தாளந்துகளும் வரங்களும் இல்லாமல் இருந்தாலும் ஒற்றுமையாக தாவீதோடு கூட இருந்தார்கள். See, there is a difference between unity and uniformity. பள்ளிக்கு செல்லும்பொழுது நாளையிலிருந்து பிள்ளைகள் என்ன அணிந்து போவார்கள்? யூனிஃபார்ம். வி வேர் யூனிஃபார்ம். எல்லாரையும் பார்த்தோன்னா ஒற்றுமையாக இருப்பார்கள். இந்த யூனிஃபார்ம் இந்த பள்ளிக்கு செல்லுகிறேன். திஸ் யூனிஃபார்ம் இஸ் திஸ் கம்பெனி. திஸ் யூனிஃபார்ம் இஸ் திஸ் ஸ்கூல். பட் சின்ஸ் வி ஆர் வேரிங் த சேம் யூனிஃபார்ம் டசன்ட் மீன் வி ஆர் யுனைடெட். ஒரே அந்த யூனிஃபார்மை போடுவதனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே மனமாக இருக்கிறாள் என்று சொல்ல முடியாது. தாவீதோடு கூட இருந்த 37 பேருக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருந்தது. All 37 men had the same uniform. What was the uniform? They were military men. அவர்கள் யுத்த சேனை வீரர்கள். ஆனால் அதற்கு மேலாக அவர்களுக்கு ஒன்று இருந்தது, ஒரு மனம் இருந்தது. இந்த ஒரு மனத்தை எந்த அளவுக்கு நாம் தள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து விடுவோம். The more we set aside unity, some people don't like hearing unity. They want to be different. அவங்க நாங்கள் எங்களுடைய வழி தனி வழின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், குடும்பத்திலே ஒரு மனம் இல்லை. எவ்வளவு நாட்கள் இது போக போகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக family start disintegrating when we move from the center of unity. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதினுடைய முதல் 3 பேரை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். நான் சொன்ன இந்த யூனிட்டி எல்லாருக்கும் இருந்தது. தாவீதோடு கூட எல்லா இடத்திலும் நின்றார்கள். தாவீதோடு கூட ஒருமனப்பாட்டிலே நின்றார்கள். The same vision of David. 8ஆம் வசனத்திலே verse 8 we read about the first mighty man of valor. His name is Adino, A-D-I-N-O. தமிழ் வேதத்திலே கடைசியில் இருக்கிறது அதினோ, எஸ்னி ஊரானவன். அவனுக்கு 2-3 பெயர்கள் இருக்கின்றன. இரண்டாவது பாருங்கள், 9ஆம் வசனம். இவனுக்கு இரண்டாவது அவருடைய பெயர் என்னவென்றால் எலியேசர். The second mighty man is எலியேசர். மூன்றாவது நபருடைய பெயர் ஷம்மா. 11ஆம் வசனம். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். அதினோ, எலியேசர், ஷம்மா. They were very very close to David. அவர்கள் தாவீதுக்கு மிகவும் அருகிலே இருந்தார்கள். இவருடைய குணங்கள் என்ன? இந்த 3 பேருடைய குணங்கள் நிமித்தமாக தான் நாம் வாசித்த முதல் வசனம், the first 2 verses we read, the Lord wrought them great victory. இதனால் தான் கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். இந்த 3 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதினோ உடைய காரியம் என்ன? அவனுடைய குணம் என்னவென்றால் he was fervent in supplication. மன்றாட்டுதலே அவர் மிகவும் அனல் உள்ளவனாக இருந்தான். மன்றாட்டில் அனல் உள்ளவன், fervent in supplication. இரண்டாவதாக எலியேசர், he was fastened to scriptures. வசனத்தில் எப்பொழுதும் இணைந்து காணப்பட்டார். மூன்றாவதாக ஷம்மா, he was faithful to stand. நிற்பதில் மிகவும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆமென், praise the Lord. Fervent in supplication, fastened to the scriptures and faithful to stand. மன்றாட்டில் அனல் உள்ளவர்கள், இரண்டாவது வசனத்தில் இணைந்தவர்கள், மூன்றாவதாக நிற்பதில் உண்மையுள்ளவர்கள். உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 8. Let me read verse 8. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன.
தக்கே மோனியின் குமாரனாகிய யோசேபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ. இவர் என்ன செய்தாரா? 800 பேர்களை அவர்கள் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான். இவருடைய பெயர் அதினோ. வேதம் சொல்கிறது, as one man he was able to slay 800 men at the same time. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரே மனிதன் ஒரே சந்தர்ப்பத்தில் எத்தனை பேரை வெட்டி போடுகிறான்? ஒருத்தர் 2 பேர் 10னா பரவாயில்ல. At the same time he is able to slay how many? 800 men. அப்போ கையில் எடுத்த அந்த அரிவாளையோ கத்தியோ 800 பீப்புளை அவன் வெட்டி சாய்வதற்கு எவ்வளவு அவனுக்கு எனர்ஜி இருந்திருக்கணும்? நம்மளால் முடியுமா? 2 வெங்காயம் வரைஞ்ச உடனே நமக்கு என்ன வலிக்குது? கையெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா நமக்கு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதுல்ல. இவனுடைய பராக்கிரமத்தை பாருங்கள். லுக் அட் த ஸ்ட்ரெங்க் தட் ஹி ஹேஸ். இதை நாம் என்ன கூறுகளால் என்றால், ஆவிக்குரிய விதத்தில் ஃபர்வெண்ட் இன் சப்ளிகேஷன், மன்றாடுதலே அவன் மிகவும் அனல் உள்ளவனாயிருந்தான். இது ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வெற்றி தர வேண்டும் என்றால், ஜெபிப்பதிலே, கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதிலே நாம் ஒரு நாளும் சலித்து போகவே கூடாது. ஆமென். Praise the Lord. He was always making his supplication unto God, very very fervent in his supplication. தன்னுடைய மன்றாட்டுதலே மிகவும் ஊக்கமாக கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அதைதான் 8ஆம் வசனம் சொல்கிறது. எல்லா சேவைக்காரர்களுக்கும் இவன் தலைவனானான். He was the captain of the 3. 3 பேர் பராக்கிரமசாலிகள். அந்த 3 பேரில் இவன் யாரு? He was the leader of the leaders. தலைவனுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான் இந்த அதினோ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதற்கு காரணம் என்னவென்றால், he had extraordinary wisdom. நினைக்கக்கூடாத ஒரு ஞானத்தை அவன் வைத்திருந்தான். ஞானத்தில் ஒருவன் குறைவிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கேட்க கடவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஞானம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், மற்றவர்கள் பார்க்காதவற்றை நம்மால் பார்க்க செய்கிறது. This wisdom enables us to see what others cannot see. This wisdom enables you to see dangers before it comes to you. ஆபத்து நமக்கும் குடும்பத்திற்கும் வருவதற்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை இந்த ஞானம் நமக்கு கொடுக்கிறது. 800 பேரை அவன் வெட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு ஞானம் இருந்திருக்க வேண்டும்? அவனை சுற்றிலும் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருந்திருப்பார்கள், எவ்வளோ போர் வீரர்கள். ஒரே தரம், அதை தான் சொல்கிறது இல்லையா 8ஆம் வசனம், அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான். ஒரே நேரத்தில். எவ்வளோ ஒரு பெரிய ஞானம். He was able to handle so much because he had wisdom. அவனுக்கு பலனும் இருந்தது. மகா பெரிய பலன் உள்ளவனாக அவன் இருந்தான். இந்த நேரத்தில் நாம் நினைக்கிறோம், 800 பேரை வெட்டணுமா? கத்தியே எங்களால் தூக்க முடியாது. ஈவன் we cannot lift the sword where to go and slay 800 people. இன்னைக்கு அநேகர் ஜபத்திலே மிகவும் சோர்ந்து இருக்கிறார்கள். ஜபத்திலே நாம் தரித்து சரியான ஜபம், ஊக்கமான ஜபத்தை பண்ணுகிறவர்கள் பிசாசை வென்று விடுவார்கள். எல்லா காலங்களை காட்டிலும், மோர் தென் எனி ஈரா, எல்லா காலங்களை காட்டிலும் நாம் வாழுகிற இந்த காலத்திலே பிசாசு மிகவும் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். The devil is more active than in any dispensation. எல்லா இடத்திலும் பிசாசு சத்துரு, எல்லா விதத்திலும் அவன் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
தன்னுடைய காலம் குறுகினது என்று எண்ணி என்று இருக்கிறது. The devil knows that his time is very very short. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதினோவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், always fervent in supplication, killing devil after devil in our life. ஒரு சத்துரு அல்ல, பல சத்துருக்களை ஜெபத்தால் நாம் வெல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, நமக்கு நேரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த வீட்டை சுத்தம் செய்து பிசாசு போன பிறகு அந்த பிசாசு என்ன செய்ததாம்? அதைவிட 7 பிசாசை கூட்டிட்டு வருகிறதா. ஒரு பிசாசு நம்ம வீட்டை விட்டு போயிருக்கோம், அது போய் நம்ம சும்மா விடாது, அதைவிட வல்லமையுள்ள பல பிசாசுகளை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஜெயிப்பது எப்படி? கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது தான். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெப ஆவியை தருவாராக. மே காட் மேக் யூ லைக் Adeno to always pray, supplicate unto God. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக, இந்த சந்ததிக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இதுதான் வெற்றிக்கு முதல் ரகசியம். This is the first secret of success. அதனால்தான் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு வெற்றி வராததற்கு காரணம், ஜெபத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம். பிசாசு சுதந்திரமாக நம்முடைய வெற்றிகளை தடுத்து கொண்டிருக்கிறான். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். Daniel chapter 10, where Daniel was praying unto the Lord. தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பதில் வருகிறது. அந்த பதில் வரும்போது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், 21 நாளுக்கு பிறகுதான் பதில் வருகிறது. ஆனால் அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? நீ ஜெபித்த நாள் அன்றைக்கே, the day when you prayed, God gave the answer, but it took 21 days to reach Daniel. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் பதிலை தடுக்கின்றன. அதற்கு நமக்கு தேவை ஜெபம். குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். குடும்ப ஜெபத்தை பண்ணாமல் நான் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ் விதவுட் ஃபேமிலி ப்ரேயர். காலையில் ஐ நோ இட் இஸ் வெரி பிஸி டுடே. நமக்கு அவ்வளோ வேலைகள் தான். காலை பண்ண முடியவில்லை என்றால் இரவிலே நாம் அந்த குடும்ப ஜெபத்தை பண்ண வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசாசு நுழைவான். நான் சொல்லுகிறேன், ஒரு கட்டத்தில் பிசாசை நாம் விரட்ட முடியாது. சுத்தமாக ஜெபம் இல்லாமையே போயிடும். வீட்டில் நம்ம சொந்த பலத்தில் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருப்போம். எவ்வளவு நாட்கள்? அதினோ ஒரே ஆளாக 800 பேரை ஒரே நேரத்தில் அவன் கொன்று போட்டான். 2வது நபரை குறித்து வாசிப்போம். 9ஆம் 10ஆம் வசனம். Verse 9 and 10, the second army, the second person, the second man of valor. இவனுக்கு 2வது ஆகேயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியேசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பலசாலிகளில் ஒருவனாயிருந்தான். 10ஆம் வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். இல்லை, வித்தியாசமாக இருக்கிறது, புதிதாக இருக்கிறது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நியூ. அவனுடைய கையை பற்றி சொல்லுகிறார்கள். The Bible is talking about his hand. Look at verse 9 and 10. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவனுடைய 10ஆம் வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து, until his hand was weary. அவனுடைய கை சலித்து, தன் கை எதோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது? பட்டயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. His hand was welded with a sword. His hand was stuck to the sword. இந்த எப்படி இவன் பராக்கிரமசாலி ஆகிறான்? His hand was united and joined with a sword. Until when? His hand became weary. சலித்து போகும் வரை இவனுடைய கை பட்டயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. பட்டயம் என்றால் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hebrews chapter 4 and verse 12. The word of God is a sword. ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்முடைய இரண்டாவது குணாதிசயம், the second is, this Eliezer was fastened to the scriptures. வசனத்தோடு கூட அவர் எப்பொழுதும் இணைந்து அவர் ஒட்டி கொண்டிருந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4 and verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமா ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்ம என்ன சொல்லிடுவோம் தெரியுங்களா? சாதாரணமாக சொல்லிடுவோம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லலை வசனம். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயம், இருபுறம் கருக்குள்ள வீட்டில் இருக்கிற கத்தி. அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா நம்ம என்ன யோசித்துக்கிறோம்? கீழையும் மேலேயும், அப்படி அல்ல. நீங்கள் ஒரு கத்தி எடுத்து பாருங்கள், இந்த பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், இந்த பக்கமும் ஷார்ப். அதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், இந்த பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். மேலே பிளண்ட்டாக இருக்கும், இந்த பக்கம் வெட்ட முடியாது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் ஷார்ப் ஆன் போத் சைட்ஸ், டூ எட்ஜ்டு, ஒன் எட்ஜ் ஆன் திஸ் சைட், அனதர் எட்ஜ் ஆன் திஸ் சைட். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், it is more sharper than any other two-edged sword. இருக்கிறதுலே ஷார்பஸ்ட் நைஃப் எடுத்துக்கொள்ளுங்கள். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுமோ, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானதும். அது எதையெல்லாம் பிரிக்குது தெரியுங்களா? ஆத்துமா ஆவி கணுக்கள் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறது. The word of God can pierce the soul, divide the soul and the spirit. நமக்கு பிரிக்க தெரியாது, அது என்ன செய்கிறதா? It is very very sharp. அதனால்தான் பிரசங்கம் வார்த்தையை பேசும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக இருதயத்துக்கு வரும், நேராக வந்து உள்ள குத்தம், ஆவியில் குத்தம். உடனே சொல்வோம், நான் அல்ல, அவருக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். இப்போ கூட சொல்கிறீங்க போல தெரியல. ஏன் வேத புத்தகம் அப்படி சொல்லுகிறது என்றால், வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க, இந்த ரெண்டாவது ஆள் இருக்கிறார் இல்லையா, எலியேசர், கை வந்து பட்டயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்போது வசனத்தை வாசிக்க 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 இந்த வசனம் என்ன செய்கிறது என்றால், நீங்கள் வாசிப்பதை விட இந்த வசனம் உங்களை வாசிக்க ஆரம்பிக்கும். The more you read the word of God, after some time, the Bible will start reading you. புரியல? ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து நீங்கள் வச்ச உடனே அது என்ன செய்யுது? It is reading your temperature. ஒரு blood pressure மெஷினை வைக்கும் போது that is reading your systolic and diastolic pressure. அது உங்களுடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணுது. It is reading you. You are not reading it. It is reading you. அது உங்களை கணிக்கிறது. வேத புத்தகத்தை குறைவாக வாசிக்கிறவர்களுக்கு அவர்களை பற்றியே தெரியாது. வேத புத்தகத்தை அதிகமாக இந்த எலியேசரோடு பாருங்கள், பட்டயத்தோடு கூட சலிக்கும் வரை ஒட்டி கொண்டிருந்த மாதிரி வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது அந்த வேத புத்தகம் உங்களை குறித்து சொல்லும். இட் வில் ரிவீல் யுவர் செல்ஃப். என்னை அதில் பார்க்க முடியும். அதுதான் அது உருவ குத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பராக்கிரமசாலியாக மாறி வெற்றி மேல் வெற்றியை பெற வேண்டும் என்றால் நாம் எதோடு கூட ஒட்டி கொள்ள வேண்டும்? வசனமாகிய பட்டயத்தோடு கூட இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இன்றைக்கு சொல்வது, நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். ஆமேன். முந்திலாம் வீடுகளுக்கு போகும்போது ஒரு வசனம் இருக்கும்,
என்ன வசனம் தெரியுமா? இன்று உங்கள் வேத புத்தகத்தை வாசித்தீர்களா? அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃபோன்லலாம் இருக்குது. நம்ம ஃபோனை தானே படிக்கிறோம். டிட் யூ ரீட் த பைபிள் டுடே? தட் வாஸ் த சேயிங் தோஸ் டேஸ். இப்போல்லாம் அதெல்லாம் வருது கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வளர்ந்துட்டோம்ல, நமக்கு எல்லாம் தெரியும். இங்கே யாருக்காவது ஏதாவது தெரியாமல் இருக்கா? எல்லாம் நமக்கு தெரியும். ஏமி பிரியல்லேருந்து பெரியவங்க இருக்கா, நமக்கு எல்லாம் தெரியும். வேத வசனத்தை வாசிக்கணும். ரீட் அண்ட் ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். யூ வில் ஹாவ் சக்ஸஸ். நமக்கு வெற்றியை கர்த்தர் தருவார். ஆமேன். அதனால் நம்ம ஏமாந்து போய்விட வேண்டாம். லெட்ஸ் நாட் பி டிசீவ்டு பை வாட் வி ஹியர். லெட்ஸ் கோ டு த வேர்ட் ஆஃப் காட். எலியேசர் fastened himself to the scriptures. கடைசியாக லாஸ்ட்லி 2 சாமுவேல் 23 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 23:12. இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இவருடைய பெயர் என்ன? ஷமா. Verse 11. இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது, இவனுக்கு ஒரு குணம் உண்டு, ஃபெய்த்ஃபுல் டு ஸ்டாண்ட். நிற்பதிலே மிக உண்மையுள்ளவன். என்ன நடக்கிறது என்றால் 11ஆம் வசனத்தில் ஒரு வயலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. A field was there. What was that field? சிறு பயிறு நிறைந்த வயல். என்ன பயிறு? ஆமாம், தானியங்கள், சிறு தானியங்கள். இன்றைக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? சிறு தானியங்கள், சிறு பயிறு நிறைந்த ஒரு பெரிய வயல் இருந்தது தாவீதின் காலத்திலே. இந்த சிறு பயிறுடைய வயல்களிலே அவர்கள் அறுவடை செய்தபோது, ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் they had all these grains in their granaries. திடீரென்று பெலிஸ்தர் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விடுவார்கள். பெலிஸ்தர் கொள்ளையடித்தார்கள். இவர்கள் சம்பாத்தியதை பெலிஸ்தர் கொள்ளடித்தார்கள். பாருங்க, அந்த வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிறு பயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாக கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடினார்கள். அப்படியே அந்த பயிரை அறுவடை செய்து வைத்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல்லாம் பெலிஸ்தரை பார்த்த உடனே, ஐயோ பெலிஸ்தர் வந்து விட்டார் என்று they just ran away. fear, frustration, ஓடி விடுவார்கள். ஐயோ என்னுடைய பலன் போய்விட்டதே, my harvest is gone, Philistines have come to take it away. fear, பயம், எல்லாரும் ஓடுறாங்க. 12ஆம் வசனம். இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். யார் இவர்? 3வது நபர். The third person is Shammah. He was faithful to stand when everybody was running away. எல்லாரும் ஓடுறாங்க. அவங்க சம்பாதித்ததை விட்டுவிட்டு அவர்கள் ஓடுகிறார்கள், பயத்திலே ஓடுகிறார்கள். இவனுக்கு பெயர் பராக்கிரமசாமி என்ற காரணம். பராக்கிரமசாலிக்கு காரணம் என்ன? நின்றான். He stood. Where did he stand? கேட்டில் நிற்கல. எங்கே நின்னானா? வயலின் நடுவில் நிற்கிறான். பெலிஸ்தருக்கு தைரியமாக அவன் நடுவிலே நிற்கிறான். அவன் இந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை என்ன செய்கிறானா? காப்பாற்றினான். He was able to save all their produce. அவங்க சம்பாதித்த அந்த சிறு பயிறு நிறைந்த வயலை காப்பாற்றினான். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி நம்ம இருக்கிறோம்? ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் இழப்பு வராது. அவர்கள் யார் என்றால், நின்று தைரியமாக குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்கள். நம்முடைய குடும்பத்தை மற்றவர்கள் காப்பாற்றக்கூடாது, நாம் தான் காப்பாற்ற வேண்டும். பெலிஸ்தர்கள் வருவார்கள், பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் மாறும், பிசாசு வருவான். ஆனால் நாம் இந்த ஷமாவை போல இருக்கும் பொழுது you will stand, you will never run away. நீங்கள் ஓட மாட்டீர்கள். நின்று அந்த நிலத்தின் நடுவிலே நின்று
அவன் அந்த நிலத்தை காப்பாற்றினான். He was able to protect that land from the enemy. இன்றைக்கு கர்த்தர் இந்த எனேபிள்மெண்ட்டை உங்களுக்கு தருவாராக. இது எப்படிப்பட்ட நிலைமை தெரியுங்களா? தனியே நிற்பது, ஸ்டாண்டிங் அலோன். யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள், தன்னந்தடியே நீங்கள் நிற்பீர்கள். அங்கே தான் கர்த்தர் உங்களை வளர்த்து உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை தருவார். கர்த்தர் ஒரு மனிதனை தனியே பிரித்து அவர் சத்தியத்திலே நடுவில் நிற்கும் பொழுது அவனுக்கு மகா பெரிய பலத்தை தந்து, அதனால்தான் இன்றைக்கு ஷம்மா மகா பராக்கிரமசாலியானான். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன? ஷம்மா. எசேக்கியேல் 47 கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா ஷம்மா. கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை கர்த்தர் குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றுகிறவர்களாக மாற்றுவார். He will make you a protector of your home, protector of the house of God, protector of all the hard things you earn. கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இழந்து போகாதபடி ஷம்மா was faithful to stand. ஆகவே தான் 12ஆம் வசனம் verse 12 says, அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தினார். It is because of these 3 men God gave them great victory. Adino, Eliezer and Shammah. Adino என்றால் என்ன? fervent in supplication. தொடர்ந்து அனல் கொண்டு மன்றாடி ஜெபித்து கொண்டே இருந்தான். எலியேசர் fastened to the scriptures, glued with the scriptures. வசனத்தில் எப்பொழுதும் இணைந்திருந்தான். மூன்றாவது ஷம்மா, எல்லாரும் ஓடினாலும் எங்களுடைய சிறு தானியங்கள், எங்களுடைய சிறு பயிர் எடுத்து போகாதபடி அவன் தனியே நடுவிலே நிற்பதில் உண்மையுள்ளவனாயிருந்தான். பராக்கிரமசாலிகள். அப்போ இன்றைக்கு எப்படி கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலி ஆக்குவார்? என்ன பாஸ்டர் இன்னைக்கு பேசுறீங்க, சரி எல்லாம் நல்லா இருக்கு, பேசுறது நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when the Holy Ghost comes upon you, you will receive power. நீங்கள் பலன் அடைந்து. இதை எல்லாவற்றையும் நம்முடைய சாதாரண பலத்தால் செய்ய முடியாது, கர்த்தர் தரும் பலத்தால் நம்மால் செய்ய முடியும். ஆமென். This is an extraordinary strength. When we do ordinary things, God does extraordinary things. நாம் சாதாரணமான காரியங்கள் நாம் செஞ்சால் போதும், அவர் நமக்கு எல்லையில்லாத பலத்தை தருவாராக. இதனால் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தந்தார். God gave David great victory because of these 3 men. Amen. In the Bible we don't see individual victories. Every victory is a team victory. There was cooperation. எல்லாரும் சேர்ந்து தான் அவர்கள் வெற்றியை சம்பாதித்தார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தாவை, இன்றைக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வெற்றியை நீர் தாரும். Lord, give us the victory today. Give us a great victory. எங்களை இந்த 3 பராக்கிரமசாலிகளைப் போல மாற்றும். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியானவரால் பராக்கிரமசாலிகளாக எங்களை மாற்றும். அடினோவை போல, எலியேசரை போல, ஷம்மாவை போல எங்களை பராக்கிரமசாலிகளாக மாற்றும். ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்களை இந்த தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளைப் போல மாற்றும். தொடர்ந்து ஜெபங்கள், தொடர்ந்து வேதத்தோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், தொடர்ந்து நிற்க
பலத்தை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர், அடைக்கலமானவர், இம்மானுவேலவர். ஆலோசனை தருபவர், அற்புதங்கள் செய்பவர், அடைக்கலமானவர். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட்.